திரு குமார், நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ பாஜகவினுடைய ஊதுகுழலாக தேர்தல் ஆணையம் இருக்கா? அதனால தான் இப்படியான தேதிகள் அறிவிப்புகள் ரொம்ப சாதகமாக வந்திருக்கா பிஜேபிக்கு சாதகமாக? இது வழக்கமாக ஒரு அரசாங்கம் இருந்தால் அந்த அரசாங்கத்துக்கு பின்னணியில் செயல்படக்கூடிய அரசாங்க அமைப்புகளை அந்த அரசாங்கத்தோடு இணைத்து பேசுவது பாலச்சந்திரன் சார் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி ஆதரித்து பேசக்கூடியவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய பொதுவான கருத்து. இது அவங்களுக்கு இது இப்போ தானே தேர்தல் நேரம், இன்னும் ஹைலைட் எவ்வளோ இதாக பேசுவாங்க. சாதாரணமாக நான் அதுக்கு பதில் சொல்லி டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு தேர்தல் வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தேர்தலை இப்போ இவிஎம் மிஷினை குறை சொன்னோம்னா இவிஎம் மிஷினுக்கு வேறு என்ன வழி, ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்னு சொல்லணும். பழைய காலத்து முறை மேனுவல் முறைக்கு போனோம்னா ஒரு எத்தனை மாதம் ஆகும் தேர்தல் நடத்த, நம்ம நாட்டை நடத்த முடியுமா இப்போ இவ்வளோ பாப்புலேஷனுக்கு? அது இருக்குது, அந்த கேள்வி வரும். அதனால் எதுக்கெடுத்தாலும் ஒரு நல்ல நார்மலாக ஒரு அரசாங்கத்தில் நியாயமான குறைகளை உறுதியாக எடுத்து சொல்கிறதுல சொன்னால் நானும் கூட சேர்ந்து சொல்லுவேன். நான் அப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா தேர்தல் நேரத்தில் அது எப்படின்னு எனக்கு புரியல. இல்லை, இப்போ அந்த காரணங்களை நீங்கள் எப்படி தவிர்க்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ ஏப்ரல் 4 வந்து கேரளாவில் நடக்குது. அங்கே ஒரே கட்டமாக நடக்கும்போது ஏன் இங்கே ஏப்ரல் 23 நடத்த வேண்டிய தேவை இருக்குது? ஏப்ரல் 9 புதுச்சேரியில் நடத்துகிறாங்க, ஏன் இங்கே ஏப்ரல் 23 நடத்தணும்? அப்போ அந்த இடைப்பட்ட நாட்கள்ங்கிறது எதுக்கான நேரம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஒரு நிர்வாக வசதிக்காக அவர் இப்போ எல்லா மாநிலத்திலையும் போய் பேசி ஒரு நாள் ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் ஆய்வு செய்து எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எதாவது சிம்பிளாக முடிக்க முடியுங்கிறதெல்லாம் அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணி டிசிஷன் எடுத்து அறிவிச்சிருக்காங்க. சார் வந்து மேற்கு வங்கத்தில் தேர்தலை நடத்தினவர், நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் நடத்தினவர், அவருக்கு அனுபவம் நிறைய இருக்கும். அதனால் அவருக்கு தெரியும். நான் என்ன சொல்ல, பாண்டிச்சேரி ஒரு சின்ன மாநிலம், சரி, அதுக்கு கூட்டணி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு அதனால் அறிவிச்சிட்டாங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை, ரெண்டு கட்சிக்குமே இன்னும் கூட்டணி ஃபுல்ஃபில் ஆகலை, அதுக்காக இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாமா அரசாங்கம் அவங்களும் கேட்குறாங்க. அதனால தான் தள்ளி போட்டிருக்கீங்க, இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை, உங்களுக்கு டைம் தேவை. சார், தேர்தல் அறிவிப்பு ஒன்றா வந்தாச்சு. நம்ம மாநிலம் பாண்டிச்சேரி நம்மளையும் கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய மாநிலம் நம்ம மாநிலம். சரி, அதே போல் கேரளாவில் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ரொம்ப குறைச்சல், அதனால் அங்கேயும் பாப்புலேஷனும் கம்மி, அதனால் அங்கே வச்சுட்டாங்க. அஸ்ஸாமும் அதே போல் தான் வச்சுருக்காங்க. மேற்கு வங்கமும் நம்மளை போல் பெரிய மாநிலம், அதனால் ரெண்டாக வச்சுருக்காங்க. எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, அதை அனுசரித்து தான் அவங்க இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இது பீஸ்ஃபுல்லாக அது ஒரு டீம் ஒர்க் பண்ணணும்ல, அவங்க தானே பண்ணணும். இப்போ புதுச்சேரியில் என்டிஏ தொகுதி பங்கீடு நிறைவடைஞ்சிருச்சு, 16-14 முடிச்சுட்டாங்க. அங்கே திமுக காங்கிரஸ் வந்து யார் தலைமை அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் கடுமையான போட்டி போயிட்டு இருக்கு. அதனால அங்கே சீக்கிரம் வச்சிடலாம், நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதாக. தமிழ்நாட்டிலையும் சீக்கிரம் வச்சிருக்கணும் இல்லையா? இல்லைங்க, அதுதாங்க கேள்வியே. தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, அது இல்ல, அந்த உங்களால இன்னும் வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியல, அதுக்கான டைம் எடுத்துக்கிறதுக்காக நீங்க தள்ளி போறீங்கன்னு கேக்குறாங்க. அந்த யால் ஸ்டிக்கே கிடையாது சார். அந்த யால் ஸ்டிக்லாம் யாரும் ஃப்ரேம் பண்ணல. தேர்தலை வந்து அறிவிக்கிறதோ அவங்க அட்டவணையை ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பாப்புலேஷன், அங்க இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு அதன் மையமாக வைத்து தான் ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. கேரளாவும் அப்படித்தான், பாண்டிச்சேரியும் அப்படித்தான், அஸ்ஸாமும் அப்படித்தான், மேற்கு வங்கமும் அப்படித்தான், தமிழ்நாடும் அப்படித்தான். தமிழ்நாடும் இப்போ நடக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாடும் மேற்கு வங்கமும் பெரிய மாநிலங்கள், அதற்கு 2 கட்டமாக வைத்திருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்னும் 49 நாள் கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 28 நாள் ஆமா இருக்கு. அறிவிப்பு ஓட்டு எண்ணி ரிசல்ட் வருவதற்கு மே 4 எப்போது இருக்கிற அளவில் தான் 2 நாள் 1 நாள் முன்ன பின்ன இருக்கே தவிர பாக்கி எல்லாமே அந்த டைம் லிமிட் எல்லாம் கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதை போல் இன்றைக்கி 15ஆம் தேதி இதிலேருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இந்த இதே காலகட்டம் தான் எல்லா தேர்தலையும் அவங்க. இப்போ இன்னொன்று கூட சிலர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் 5000 ரூபா திரு ஸ்டாலின் வந்து இப்போ மகளிர் உரிமை தொகையாக போட்டுட்டாரு, உடனே தேர்தல் வைக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்தி தேர்தல் வச்சோம்னா அந்த மாதத்துக்கான தொகை வராமல் சில அதிருப்திகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்போ திட்டமிட்டு ஒரு தாமதப்படுத்தி ஒரு எலெக்ஷனை நடத்தணும் அப்படிங்கிற திட்டம் இருப்பதாகவும் அவங்க சந்தேகப்படுறாங்க. நீங்கள் 7 கோடி மக்களுக்கு 7 கோடி ஒப்பீனியன் இருக்கும். இந்த 7 கோடி ஒப்பீனியனுக்கும் இல்லாத ஒரு முடிவை எடுத்து எல்லாரும் எதுவும் குறை சொல்லாத ஒரு முடிவை பார்த்து எடுக்க முடியுமா ஒரு அரசாங்கம், ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிலாம் செய்ய முடியுமா? அவங்களுக்கு என்ன, அவங்க தேர்தலை நடத்துவதற்கு திறன்பட நடத்துவதற்கு எல்லோரும் வாக்களிப்பதற்கு ஏற்றார் போல
10ஆம் தேதிக்குள்ளே அரசாங்கத்தினுடைய நம்முடைய 5 ஆண்டுகள் முடிவடைகிறது, ஆட்சியினுடைய காலம் முடியுது மே 10. 5 நாளையில் அதுக்கப்புறம் நமக்கு இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நாள் தான் இருக்கிறது. அதுக்குள்ளே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ஆகணும். சரி, இந்த நிர்பந்தம் ஒன்று இருக்குது, பரீட்சைகள் இருக்குது, எல்லாத்தையும் எப்போதுமே தேர்தல் இந்த ஏப்ரல் மேல தான். ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்கள் கூட்டணியில் விஜய் வருவாரா இல்லையாங்கிறதுக்கான நேரம் எடுத்துக்கணும். தொகுதி பங்கீடு இப்போ திமுகவில் 5 கட்சிக்கு முடிச்சிட்டாங்க, உங்களுக்கு இன்னும் தொடங்கவே இல்லை. ஸோ அதுக்கான டைம் எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த விஜயும் இந்த மாதிரி கூட்டணி தொகுதி பங்கீடு தான் தாமதத்துக்கு காரணமா? நேரடியாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டது, ஒரு 15 நாளைக்கு முன்னே சொல்லி ஆயிட்டு 16ஆம் தேதி தேர்தலை அறிவிக்கப்படும் ஒரு 10 நாளைக்கு முன்னே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம எப்போதும் விவாதத்தில் கூட பேசியிருக்கோம், இன்னொரு அடுத்த மாதத்தில் வந்துடும், மார்ச் மாதம் மிடில் வரும் அல்லது எண்டில் வரும்னு நம்ம பேசியிருக்கோம். சரி, அது வழக்கமான ஒன்று தான், எந்த உள்கருத்து காரணமும் அதுக்கு கிடையாது. இல்லை, இந்த மாதிரி இந்த 2 காரணங்கள் மிக முக்கிய காரணங்கள். விஜய் கூட்டணி வந்து விஜய் சைடில் இருக்கிற விஜயோ அல்லது என்டிஏ சைடில் இருக்கிற டாப் பர்சனோ யாருமே கூட்டணியை பற்றி யாரும் பேசலை. எல்லாம் ஊடகத்தில் அவங்க நயனார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்டதுக்கு சொல்லிட்டார், அந்த மாதிரிலாம் ஒன்றும் தகவல் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. எல்முருகன் திருச்சியில் ஒன்று சொன்னார், அதுக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் நேரடியாக சொன்னாரா அல்லது மறைமுகமான ஒரு பதிலாக சொன்னாரா, அதை கிண்டலாக சொன்னாராங்கிறது பத்திரிகையாளர்கள்ட்ட ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாராங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு கட்சி அவருக்கு தேசிய கட்சியுடைய ஆதரவு வேணும் என்கிற நிலைமை அந்த கட்சிக்கு இருக்குங்கிறத நம்பி நிறைய பேர் ஊடகத்தில் இடையில அங்கே இருக்கிற ஆர்வலர்களும் என்டிஏ கூட நம்ம தாவேக்கா இணைய வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்களும், சரி, அதுபோலவே பிஜேபியில் விருப்பமுள்ள நபர்களும் இடையில பேசலாம், அது லீக் ஆகலாம், வெளியே செய்தியாக வரலாம், நம்ம விவாதிக்கலாம். ஆனால் 2 கட்சியிலையும் மேலே 2 டாப் லெவலில் இருக்கிறவங்க யாருமே அதை பற்றி பேசுனதாகவோ 2 நாளைக்கு முன்னால் நிர்மல் குமார் சொன்னார், நான் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் நேற்றுக்கு முந்தின நாள் பேசியிருக்கார், அதை வச்சு விவாதம் கூட நடத்தியிருக்கோம். அதனால அந்த மாதிரி அஃபீஷியலாக வர்ற வரைக்கும் அது நமக்கு தெரியாது, எல்லாமே யூகத்துலேயும் அவங்கவுங்க இதுதான் பேச முடியும். சரி, அதனால 4-3-4-3ங்கிறதெல்லாம் இப்போ இன்னொரு எப்படியா இருந்தாலும் இன்னொரு 4 நாளில் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஆகணும், அதுக்குள்ளே முடிச்சாகணும். அதான் இதுதான் நிலவரமே தவிர மாற்றிக்கு பாக்கி நம்ம சொன்னோம்னா உண்மைக்கு புறம்பானதாக தான் இருக்கும். நமக்கு யோசிச்சு சொல்கிறதுங்கிறது ஒரு மீடியாவில் நான் சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படல. சரி, நான் நெற்றிக்கண் நிகழ்ச்சி வாயிலாக நல்ல வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அரசாங்கத்தை நிறுவக்கூடிய பொதுமக்களுக்கும் பொதுமக்களில் ஒருவனாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு தேர்தல் அறிவித்ததனால் அரசியல் கட்சிகள் நல்ல வேட்பாளர்களை, அதாவது ஓரளவுக்கு படித்த, நேர்மையான, ஒழுக்கம் நிறைந்த, அதாவது தன் சொத்து கணக்கை பகிரங்கமாக அறிவிக்கிற, குற்றச் செயலில் எதிலும் ஈடுபடாத, வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அதையும் மக்கள்கிட்ட தெரிவித்து ஒவ்வொரு ஆண்டு துவக்கத்திலும் அடுத்த ஆண்டு ஆரம்பத்திலும் தன்னுடைய சொத்து கணக்கை ரெகுலராக அறிவிக்கிறேன், அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் ஊதியத்தையும் பெற்று அடக்க ஒடுக்கமாக வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்கிற ஒப்புதலை பெற்ற ஒரு வேட்பாளரை அரசியல் கட்சிகள் நிறுத்த வேண்டும். நீங்க ஆதரிக்கிற கட்சிகள்லாம் அப்படி நிறுத்துறாங்களா? அதே போல இல்ல, நான் ஏன்னா பொதுவாக தானே சொல்றேன், நான் எனக்கு ஒரு இதில் பிரச்சனை. நீங்க ஆதரிக்கிற கட்சிகள் அப்படி இருக்காங்க? நான் எந்த கட்சியும் ஆதரவு இல்லை, எனக்கு மக்கள் ஆதரவு மட்டும்தான். நான் எல்லா கட்சியும் நல்லதை மட்டும்தான் ஆதரிக்கிற கொள்கை உள்ளவன், அதனால சொல்றேன். சரி, அதே போல அரசியல் வாக்காளர்கள் என்ன செய்ய, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நல்ல வேட்பாளர்களை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு ஒரு யோசனையாக ஒரு பேனர் போர்டு வைத்து அந்த ஊர்ல இருக்கிற நல்ல பெரியவர்கள் நல்லவர்களை நிறுத்துவதற்கு அவர்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைப்புக்கு வந்துருங்க. ஆகையினால இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த தலைப்பு, இப்ப எல்லாரும் தேர்தல் ஆணையத்தை பற்றியும் தேர்தல் நடந்தால் எதிரணியினர் திமுக கூட்டணி நல்லா இருக்கு, அதை சுமூகமா கொண்டு போயிருவாங்க. அதிமுகவில் ஒரு சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு, விஜய் வந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் முதற்கொண்டு இன்னும் நிறைய சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குன்ற கருத்துக்கள் வருது இல்லை, அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்லை சார், டெமோக்ரஸியில் எல்லாமே நடக்கும் சார். நம்மளுக்கு என்ன ஆதாயம், கூட்டணி சேர்ந்தால் நமக்கு என்ன லாபம் அப்படி என்று இரு தரப்பினரும் நினைப்பார்கள். இதில் இவங்க கூட சேர்ந்தால் நமக்கு என்ன லாபம், நம்ம கட்சியை வளர்ப்பதற்கு என்ன லாபம், நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும், எந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியுங்கிற எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். இப்போ தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, என்னைக்கு துவங்க போகிறதுன்னு ஒரு வாரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடித்தாகணும். இந்த ரேஸ்ல யார் முன்னாடி இருக்கான்னு நினைக்கிறீங்க? எந்த அணி முன்னால் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? திமுக முன்னால் இருக்கிறது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. என்டிஏல இன்னும் என்டிஏல எல்லாம் ஃபைனலைஸ் தான்.
திரு விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு தெரியாது. அவரை யாரும் அவங்களும் சொல்லலை, கட்சியினுடைய அஃபீஷியல் தலைமை யாருமே எங்கிட்ட வர்றாருன்னு சொல்லலை. அப்புறம் ஏன் சொல்றீங்க நீங்க? இல்லை, ஊடகத்தில் வர்ற விவாதத்தில் நீங்கள் கேட்குற நீங்களே இன்னைக்கு இந்த விவாதத்தில் 2-3 தடவை கேட்டீங்களே, அதனால சொல்கிறேன். அதனால டீட்டெயிலாக விளக்கம் கொடுக்குறேன். ஆகையினால ஒருவேளை விஜய் அவர்கள் வந்தால், விஜய் வந்தால் என்ன ஆகும்னு வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன். வந்தால் விஜய் அவர்கள் என்டிஏல வந்தால் ஏறத்தாழ ஒரு 70% வித்தியாசத்தில் அந்த அணி விஜயிக்கும். 70% 10,000 ஓட்டு இருக்கு சார். யார் என்ன சொன்னாலும் சரி. நான் 2-3 தடவை கடந்த மாதங்களில் காரில் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் போனால் சும்மா இருக்க மாட்டேன், சர்வே பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது எல்லா ஊர்லேயும் அவருக்கு வாக்கு இருக்கிறது. ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாக்குகள் வீணா போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு அணியை ஆதரித்தாக வேண்டும். அப்போ ஏற்கனவே டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ் ஆகிவிட்டது. இப்போ அவர் பிஜேபியோட சேர்ந்தால் அல்லது என்டிஏவோட சேர்ந்தால் அவருக்கு துணை முதல்வரோ அல்லது 4-5 அமைச்சர் வேணும் என்று கேட்டோ பெற்றுக்கொண்டு இருந்தால் அந்த வாக்குகள் வீணா போகாது. அதில் இருந்து அவர் எடுத்த பிரகடனம், நான் ஊழலுக்கு எதிரான கட்சியை ஊழலை நான் செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதே கோரிக்கையை அதே வாக்குறுதியை முன்னிறுத்தி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமாக கொடுத்து தேர்தலில் போட்டியிட்டு அதிகாரத்தில் உட்கார்ந்தாருன்னா ஒரு பிளாட்ஃபார்மில் உட்கார்றாருன்னு வைங்க. ஊழல் செய்தவங்களே நான் பங்கெடுத்துக்கூடிய அரசாங்கத்தில் ஊழல் நடந்தால் நான் எதிர்த்து கேள்வி கேட்பேன்னு கேட்டுட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அவர் பின்னால் பெரிய லீடராக மாறுவார் என்பது என்னுடைய கணிப்பு.